அப்படி ஆகிட மாட்டோம். ஸோ அண்ட் எல்லாமே வந்துட்டு லைஃப்பில் ட்ரை பண்ணணும் தான். அண்ட் அதில் முக்கியமாக ட்ரை பண்ண வேண்டியதும் கான்சியஸ்னஸ், உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறது, நிஜமாவே வந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு விவேகானந்தர் கூட ஆன்மா தேடல்னு சொல்லுவார். என்னதான் நான் வந்துட்டு விவேகானந்தர் கிட்ட ரெஃபரன்ஸ் நிறையா எடுத்தாலும் எனக்கே நிறைய விஷயம் தோணும். அண்டு நான் அது விவேகானந்தர் ஒரு புக்கில் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு தோணுது சரிதான் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நான் நினச்சிப்பேன். அண்டு விவேகானந்தர் சொல்கிற நிறைய விஷயத்தில் எனக்கு அப்போஸ் பண்ணுற விஷயமும் இருக்குது. அண்டு நான் வந்துட்டு இதெல்லாம் விவேகானந்தர் சொல்லி தான் பேசுகிறேன்னும் கிடையாது. ஓகே, நிறைய விஷயம் வந்துட்டு நானும் சொந்தமாக தேடினதை தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். உடனே வந்துட்டு விவேகானந்தர் புக்ஸை படிச்சுட்டு தான் வந்து நான் பேசுகிறேன், அப்படி படிச்சுட்டு பேசினாலும் தப்பு இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை தான் சொல்கிறேன், எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். நான் சொல்கிறதுக்காகவும் நீங்கள் வந்துட்டு அதை அப்படியே எடுத்துக்கக்கூடாது, நீங்களாக படிக்கணும். எல்லாரோட வே ஆஃப் ப்ராக்ரஸும் வேறு. இப்போ விவேகானந்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா அதே விஷயத்த நான் வந்துட்டு எடுத்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பண்ணுற சில விஷயங்கள் விவேகானந்தர் பண்ணதோட ஒத்து போகலாம். ஆனால் விவேகானந்தர் வாழ்ந்த ஒரு லைஃபு அண்ட் நான் இருக்கிற ஒரு லைஃபு வேறு. ஸோ எல்லாரோட லைஃபுக்கும் ஏற்ற மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் உங்களுக்குள்ளே போகும்போது கிடைக்கும். எல்லாருக்குமே வந்துட்டு வேறு வேறு அவுட்புட்டு தான். இதில் எல்லாருக்குமே ஒரே அவுட்புட். சில திங்ஸ் ஒத்து போகலாம், பட் எல்லாருமே ஒரே மாடல் கிடையாது. ஸோ எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமும் ஒன்று கிடையாது. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் சப்போஸ் வந்துட்டு மெடிடேஷன் ஏதாவது டவுட், உங்களுக்கு மெடிடேஷன் பற்றி வேணும் தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எனக்கும் வந்துட்டு மெடிடேஷன் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை சொல்லித்தரேன்னா அதில் எனக்கும் வந்துட்டு அதில் ஒரு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நானும் ஃப்யூச்சரில் வந்துட்டு மெடிடேஷன் ரிலேட்டடாக லிட்ரலி நான் இன்னும் அதில் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அதை டிசைன் பண்ணி முடிக்கலை. பட் கான்ஷியஸ்னஸ் ஆக இருக்கிறதுக்கு சில டெக்னிக்ஸ் வந்துட்டு சொல்லித்தரலாம், அதை நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் காசெல்லாம் கேட்கல. இனிஷியலாக வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதனால நான் வந்துட்டு 4 பேருக்கு வந்துட்டு தெரிஞ்சதை சொல்லலான்னு இருக்கேன். உங்களுக்கு மெடிடேஷன் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். ஐ எம் ஆல் இயர்ஸ். ஓகே, ஐ எம் ஆல் இயர்ஸ் டு ஹியர் யுவர் குவாரிஸ். எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒவ்வொரு மனுஷங்களும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு என்கிட்ட கேட்கும்போது புது புது கேள்வி எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எனக்கும் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜார்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் இதை ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். அண்டு இவ்வளோ நாள் வந்துட்டு நான் மனுஷங்கிட்ட பழகினதை வச்சு